Hi everyone, Assalamu alaikum. Welcome to Thanjai Arusuvai. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரைட் சிக்கன். இது ஆயம் கோரிங் பிரம்பான்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன், 7 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இந்த சித்திரத்தை நான் சின்ன துண்டை கட் பண்ணி தோல் சீவி வச்சுருக்கேன். இதை சேர்க்கணும். இதை சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மலாயில் லங்குவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை மஞ்சள் எடுத்துக்கோங்க. 4 லெமன் கிராஸ் எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இஞ்சி இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லங்குவாஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். ஒரு கோழியை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்ச பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் எடுத்துக்கோங்க. கோழியும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோழியில் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை 1.5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வரணும். எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ கோழியை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கோழி போட்டு பொரிங்க. கோழி எண்ணெயில் போட்ட கீரை கிண்டிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க. கோழி நல்லா செவந்து வரணும். கோழி நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த கலரில் இருக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதை ஃப்ரை பண்ணி கோழி மேலே போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பொரிச்ச கோழி ரெடி ஆயிடுச்சு. இது நாஸ்லிமா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு வச்சு இந்த மசாலா பேஸ்ட்டு இதே மாதிரி மேலாக தூவி விடுங்க. இதுக்கு பேர் தான் ஆயம் கோரிங் பிரம்பான்னு சொல்லுவாங்க. மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒருத்தரை செஞ்சு பாருங்கள்.
கோழி வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள இருக்க நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃப்ரை பண்ண இந்த மசாலாவும் நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.